குழு இப்போ அரியலூர் சட்டமன்ற தொகுதி தான் பயணிச்சிட்டு இருக்கிறோம். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் பயணித்தபோது பழங்கால தொன்மையான பொருட்கள் நிறைந்த ஊருக்குள் பயணம் போகும் உணர்வு தொற்றிக்கொண்டது. ஊருக்குள் நுழைந்தவுடன் அரியலூரை அரி, இல், ஊர் என பிரிக்கலாம். அரி என்றால் விஷ்ணு, இல் என்றால் உறைவிடம், ஊர் என்றால் பகுதியாகும். விஷ்ணுவின் உறைவிடம் கொண்ட பகுதியினால் அரியலூர் என்று மருவியது. ஜனவரி 1, 2001 பெரம்பலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளை கொண்டு அரியலூர் உருவாக்கப்பட்டது. ஆனால் மார்ச் 31, 2002 தமிழக அரசு பொருளாதாரத்தை காரணம் கூறி அரியலூர் மாவட்டம் மீண்டும் பெரம்பலூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் பெரம்பலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தமிழகத்தின் 31வது மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் நவம்பர் 23, 2007 உருவாக்கப்பட்டது. இங்கு சுண்ணாம்புக்கள் மிகுதியாக கிடைப்பதால் இங்கு தமிழகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. இதனால் அரியலூர் சிமெண்ட் சிட்டி என்றும் பரவலாக அழைக்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்திற்கு தொன்மையான மற்றும் புகழ்வாய்ந்த வரலாறு ஒன்று உள்ளது. இதன் காலங்கள் 2 லட்சம் வருடங்களுக்கும் முன்னுள்ள வரலாற்றுக்கு முந்தைய நாகரிகத்திற்கு கொண்டு செல்கிறது. மனிதன் இனம் தோன்றுவதற்கு முன் இந்நிலம் கடலுக்கு அடியில் மூழ்கி இருந்தது. பின் காலநிலை மாற்றங்களால் கடல் நீர் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஜெனிஸ் குடும்பத்தை சார்ந்த உருமாறிய பாறைகளாலான தற்போதைய நிலம் வெளிப்பட்டது. இந்த பாறை வகைகள் வண்டல் மற்றும் ஜிப்சம் பாறைகளால் வெவ்வேறு புவியியல் காலகட்டங்களில் உருவானவை. 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மாற்றங்களின் காலத்தை புவியியலாளர்கள் கிரிட்டாஷியஸ் காலம் என குறிப்பிடுகின்றனர். கடல் விலகியதால் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து கடல் மற்றும் கடற்கரையிலே வாழ்ந்த பல்வேறு இனங்கள் சகதி மற்றும் சதுப்பு நிலத்தில் மூழ்கி படிமங்கள் ஆகின. எனவே அரியலூர் மாவட்டம் ஒரு தொல்லுயிர் விலங்கியல் பூங்காவாக திகழ்வதுடன் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கா எனவும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. மரம், விலங்கு மற்றும் தாவர இனங்களின் பல்வேறு வகையான படிமங்கள் இம்மாவட்டத்தில் காண கிடைக்கின்றன. டைனோசர் முட்டைகள் கள்ளக்குறிச்சி மற்றும் நின்னியூர் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்காரணங்களால் இம்மாவட்டம் பழங்கால உயிரின படிம புதையல்களின் இருப்பிடமாக உள்ளது. சோழர்களின் பெருமரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு பிற்காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. இங்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் இன்றும் உள்ளது. இதனை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தஞ்சாவூர் கோயிலை விட சிறியது, ஆனால் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிவன் கோயில்களில் ஒன்றாகும். இக்கோயில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அரியலூர் மாவட்டம் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி அருகில் ரூபாய் 347 கோடி மதிப்பில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த மருத்துவக் கல்லூரியில் 150 மாணவர்கள் மருத்துவ படிப்பு பயில்வதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இப்பணிகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கடந்த 2016 அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் 88,523 வாக்குகள் பெற்று எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எஸ் சிவசங்கரை 2043 வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கடந்த 2016 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு விகிதமானது அரியலூரில் 73.48 என்ற விகிதத்தில் பதிவாகியிருந்தது. தமாகவை உள்ளடக்கி 5 முறை காங்கிரசும் 5 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் அரியலூர் தொகுதியை வசமாக்கியுள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்துடைய ஒரு பகுதியா அரியலூர் இருந்தப்போ இந்த அரியலூர்ன்றது மிகவும் வளர்ச்சியில பின்தங்கிய ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. இதை பார்த்த தமிழக அரசு அரியலூர் மாவட்டத்தை தனி மாவட்டமாக அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இங்கே வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசுடைய வளர்ச்சி திட்ட பணிகளில் ரொம்ப முக்கியமானது தான் அரியலூர் மாவட்டத்துக்குன்னு அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று அறிவித்து கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்குது. அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டுமான பணி முடிஞ்சால் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லைங்க, அரியலூர் மாவட்டமே வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்குது. இதை தாண்டி அரசுடைய நலத்திட்ட உதவிகள் இந்த பகுதி மக்களுக்கு எப்படி கிடைக்குது, அரசினுடைய உதவிகளை இந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க, வாங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்கலாம்.
பிரைமரி ஸ்கூலில் வந்து 3 வகுப்பறை கட்டடம், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஒரு அங்கன்வாடி கட்டடம், அதுக்கப்புறம் பள்ளிக்கு வந்து எங்கள் ஸ்கூல் வந்து +1 10th வரைக்கும் ஹை ஸ்கூல் ஆச்சு. அப்போ அது அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான பள்ளிக்கூடமாக இருக்கட்டும். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து எந்த விதமான நோய் வந்தாலும் சரி அவங்க காட்டுறதுக்கு இங்கேருந்து அரியலூரோ இல்லை இந்த பக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் ரொம்ப எல்லாமே உள்காடு, ஒரு பஸ் போக்குவரத்து இல்லாத இடமா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து நிறையவே நல்ல பயனடைகிறாங்க. ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இதில் நிறையவே இப்போ பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், டாக்டர் எந்நேரமும் இருக்காங்க, அட்டண்டர்ஸ் இருக்காங்க, அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஊருக்கு ஆஸ்பத்திரி வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்கு ரோடு வசதிலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் தலைவர். எங்கள் ஊர் எம்எல்ஏ நல்லவங்க, எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் தூய்மைக்காரில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ரொம்ப நன்றியாக எங்களுக்கு எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த தொகுதியோட வளர்ச்சி எப்படிங்க இருக்குது? இந்த தொகுதியில் தேவையான உதவிகள்லாம் இந்த தொகுதியோட எம்எல்ஏ செஞ்சுருக்கிறாரா? செஞ்சுருக்காரு. என்னென்ன மாதிரியான எம்எல்ஏ கிட்ட என்ன உதவி போனாலும் செஞ்சு கொடுக்குறாரு. மக்களுக்கு உதவிலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது? முதியோர் உதவித்தொகைக்கெல்லாம் உடனே செய்கிறாரு. இந்த ஏரிலாம் தூர்வாரி இருக்காங்க, இதெல்லாம் எம்எல்ஏ சொல்லி தான். ஏரி வாய்க்கால் இதெல்லாம் சொல்லி தான் செய்கிறாங்க. நல்லபடியாக செய்கிறாரு. அதிமுகவுடைய அரசாங்கம் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களா? மக்களுக்காக நல்லது செய்கிற அரசாங்கமாக தெரியுதா உங்களுக்கு? இதுவரையிலையும் நல்லபடியாக செஞ்சிகிட்ருக்காரு. இதுவரையிலையும் நல்லபடியாக செய்கிறாரு. இலவச பொருள்லாம் ஒழுங்காக கிடைக்கிது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோடைய பணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சிறப்பாக செயல்படுறாரு. மக்களோட மக்களாக பழகுறாரு. மக்களுக்கு வேண்டியதை செய்கிறாரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நம்ம நேரில் பார்க்க முடியாட்டியும் நல்லபடியாக மக்களுக்கு செய்கிறாரு. 5 இயர்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது டெவலப்மெண்ட்டு தான் இருக்குது. அரியலூர் நல்லா டெவலப்மெண்ட்டு தான் இருக்குது. பட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்கில் நல்ல ஒரு ஸ்கீம்லாம் அரியலூருக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது அரியலூருக்கு மெடிக்கல் காலேஜஸ் வந்ததெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு தெரில. பட் அரியலூரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் அவங்க சார் நல்லாவே பண்ணுறாங்க, எம்எல்ஏ சார். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப அவங்க இந்த ஏரியா இந்த ஊரை சேர்ந்தவங்கிறதுனால அரியலூரோடைய நல்ல வளர்ச்சி கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்படுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிரிச்சுக்கிட்டே செய்கிறாங்க. அவர் ஃபேஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனோ இந்த மாதிரி ஒரு பதட்டமோ இது கிடையாது. ஸோ ஒரு குழந்த மாதிரி அவருடைய ஃபேஸ் இருக்குது. ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரையும் நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமினா உங்களுக்கு என்ன தோணுங்க? பெஸ்ட்டு அவங்க. ஸோ அவருக்கு கொடுத்த வாய்ப்பை அந்த வேலையை சரியாக செய்கிறாங்க அவங்க. இந்த தொகுதியில் இதுவரையிலும் நடக்காத எல்லாமே இந்த 5 வருஷத்தில் நடத்திட்டாங்க. 99% செஞ்சுட்டாங்க. ஒரு சில வேலை மட்டும்தான் இன்னும் நடக்கலை, அது செஞ்சிகிட்ருக்காங்க. விரைவில் அதையும் முடிச்சிடுவாங்க தேர்தல் வருவதற்கு முன்னாடி. இந்த கொரோனா காலகட்டத்தில் எம்எல்ஏவோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? உங்களாம் வந்து பார்த்தா? எல்லாரையும் வந்து பார்த்தாங்க. ஒரு சில வேலைலாம் என்னென்ன எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி போகணும்னு சொல்லி சில இடத்துல கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாரு? அவர் வந்து இப்போது ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு என்ன முன்கூட்டியே செய்கிறாரு. நாளைக்கு வருவதை இன்றைக்கே செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸாக போயிட்டுருக்காரு. சில வேலையெல்லாம் அட்வான்ஸாகவே செஞ்சு மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சிகிட்ருக்காரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இன்றைக்கி அட்வான்ஸாக இருந்து இந்த கொரோனா காலத்துலாம் அட்வான்ஸாகவே எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்து சிறப்பான சாப்பாடு எல்லாமே நல்லா ஆட்சி செய்கிறார். அவரே மீண்டும் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதிமுகவோட ஆட்சி நன்றாக நல்லா சிறப்பாக ஜெயலலிதா அம்மாவோட எடப்பாடி நல்லா சிறப்பாக செய்கிறார். நல்லா செயல்பட்டு இருக்காரு. தொகுதியோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது? ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே. மற்றபடி பார்த்திங்கன்னா கொரோனாலேருந்து அவர் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கார். அரியலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரையும் ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. எடப்பாடி ஆட்சி நல்லா தான் இருக்குது. அதிமுகவோட அரசாங்கம் எப்படி செயல்படுது? நல்லா. எந்த விஷயம் அதிமுக அரசாங்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கொரோனா இது பண்ணுறது தடுப்பூசி எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது இப்போ தரக்கடைக்கு எல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்கண்ணா. எம்எல்ஏ எங்களை பொறுத்தவரை நல்லா தான் பண்ணுறாரு. எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதிமுகவோட அரசாங்கம் எப்படி செயல்படுது? மக்களுக்கான திட்டங்கள்லாம் சரியாக கிடைக்குது?
இங்கே அரியலூரை பொறுத்தவரை எங்கள் எம்எல்ஏ எல்லாமே நல்லா பண்ணுறாரு. எல்லா திட்டங்களும் எங்களுக்கு கிடைக்குது. இப்போ சாலையோர சிறுதொழில் வியாபாரிகளுக்கான 10,000 ரூபா ஒதுக்கீடு எங்கள் எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாரு? நல்லா தான் செயல்படுறாரு. இருந்தாலும் அவரோட ஆட்சி திறமை நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அதில் எந்த பிழையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது.